ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை தாமிரா சமையல். நீங்கள் உருளைக்கிழங்கு பிரியரா? அப்போது நீங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஸ்பைசி பொட்டேட்டோ ரைஸ். இதை எப்படி சமைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: கடுகு, உளுந்து, மஞ்சப்பொடி, மிளகா வத்தல் கொஞ்சம், சீரகம், மசித்த உருளைக்கிழங்கு, அதை கொஞ்சம் கொஞ்சம் க்யூபாகவும் வெட்டி வச்சுக்கோங்க. 3 தக்காளி நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு வெட்டி நறுக்கி வச்சுக்கோங்க. 3 பெரிய வெங்காயம், அதை பெருசாகவும் நறுக்கிக்கலாம், சின்னதாகவும் நறுக்கிக்கலாம், உங்கள் தேவைக்கு ஏற்ப. கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, மஞ்சத்தூள், மிளகா வத்தல், சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டையும் போட்டுருங்க. அடுத்து வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய். நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும், அந்த ஸ்மெல் உங்களுக்கு தெரியணும், அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ண தக்காளியை போட்டுடலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசித்த உருளைக்கிழங்கை கொஞ்சம் போட்டுக்கோங்க. காரப்பொடி, காஷ்மீரி சில்லி பொடி கொஞ்சம், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி பொடி கொஞ்சம், நல்லா மசாலாலாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்பூன் அளவு கடலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க.
குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு மசாலா ரெசிபியை இந்த குக்கரில் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்மளுக்கு தேவையான சாதம், வேக வச்ச சாதம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆகிட்டு டேஸ்ட்டுக்கு லைட்டாக கொத்தமல்லி இதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே கொஞ்சம் முந்திரி 1-2